அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை கணவர், இல்லை மனைவியோ, யாராக வேணாலும் இருக்கட்டும், தவறான ஒரு உறவிலிருந்து வெளிவர ஒரு சிறப்பான ஒரு அமல் இது. எத்தனையோ நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்றாங்க. உங்கள் பிள்ளைகள் தவறான உறவுலேருந்து வெளிவராமல் இருக்காங்க. இல்லை ரொம்ப நிறையா ஒய்ஃப் ரொம்ப கவலைப்பட்டுட்டு நிறைய பெண்கள் இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு தவறான ஒரு பழக்கத்தில் இருக்காரு, அதுலேருந்து வெளிவர மாட்றாரு. இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஓதுறதா கூட இருக்கலாம். தவறான இந்த விஷயத்துலேருந்து வெளிவராமல் ஒரு தவறான பழக்கத்தில் தவறான சகவாசத்தில் இருக்காங்க. அதுலேருந்து வெளிவர மாட்றாங்க. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்றாங்க. ரொம்ப ஒரு அடிக்ஷனாக ஆகிட்டாங்க. அந்த அஃபேர்லேருந்து வெளிவர மாட்றாங்க. அதுலேருந்து எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படின்னு ரொம்ப தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு அமல் இது. இந்த அமலை இத்தனை எண்ணிக்கையோட இத்தனை நாட்கள் நீங்கள் முறையாக நீங்கள் அல்லாஹ்வை நம்பி முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ யாராக இருக்கட்டும், இந்த தவறான உறவிலிருந்து சீக்கிரமே வெளிவந்து நல்ல விதமான சாலிகான வாழ்க்கையை வாழுவாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். முழு கவனத்தோட, மனம் தளராமல், எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் போகாமல் பாசிட்டிவ் மைண்டோட அல்லாஹ் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வருவாங்க. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், அதுலேருந்து வெளிக்கொண்டு வரும் நல்ல விதமாக வாழ வைப்பான் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். நான் சொல்கிற கணக்குப்படி, சொல்கிற நாட்கள் படி ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு செலவாத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் 7 முறை நீங்கள் ஓதணும். அது என்ன செலவாத் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதம் மா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதம் மா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதம் மா ஹுவ அஹ்லுஹு. இந்த ஒரு செலவாத்தை முதல்ல நாம் 7 முறை நம்ம ஓதிக்கணும். அல்லாஹ் நம்ம முழு நம்பிக்கையோடு ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே செலவாத்து ஓதிட்டு இந்த ஒரு வசீஃபாவை 101 முறை நீங்கள் ஓதணும். இது குரானுடைய வார்த்தை, குரானுடைய ஆயத். அந்த ஆயத்தை நீங்கள் 101 முறை ஓதணும். அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா. வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா. இதனுடைய அர்த்தம், அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன், அப்போது நீ உள்ளச்சம் உடையவனாவாய் என கூறுமாறு இறைவன் பணித்தான். இந்த ஆயத்தை நாம் எத்தனாவது சூறா இது அப்படின்னா, சூரத்துல் நாசியாத்தில் 19வது ஆயத்தா இடம்பெற்றிருக்கு. இந்த ஆயத்தை நீங்கள் 101 முறை நீங்கள் ஓதணும். இந்த ஒரு குரான் வசனத்தை 101 முறை ஓதணும். இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு மாதிரி வரும். இந்த இடத்துல ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஒரு பேச்சை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். இது 101 முறை நீங்கள் ஓதுனதுக்கப்புறம் திருப்பியும் அதே செலவாத்து, முதல்ல ஓதுன அதே செலவாத், ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதம் மா ஹுவ அஹ்லுஹு, திருப்பி 7 முறை நீங்கள் ஓதுங்க. மொத்தம் முதல்ல 7 முறை செலவாத், லாஸ்ட்டில் 7 முறை செலவாத், நடுவில் 101 முறை இந்த குரான் வசனம். இதை 11 நாட்கள் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கையோட 11 நாட்கள் நீங்கள் ஓதிவாங்க. எப்படிப்பட்ட தவறான உறவில் எத்தனை காலமாக சிக்கியிருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவந்து நல்ல விதமாக வாழ செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய உதவியோடு நல்ல விதமாக வாழ்வாங்க. இதை நீங்கள் ஓதி தண்ணியில் ஊதி அவங்களுக்கு குடிக்க கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தண்ணியில் ஓதி குடிக்க கொடுங்க. அல்லாஹ் தஆலா விரைவிலே நல்ல பயனை தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.